ஞாபகம் இருக்குது. இந்த சின்ன பிள்ளைகள் அவர்கள் தவண்டு கொண்டு அந்த எழுந்து நடக்கிற நாட்கள் எல்லாருக்குமே ஞாபகமாக இருக்கும் இல்லையா? பெற்றோர்கள் நாங்கள் அங்கே டிவி பார்த்து கொண்டு இருப்போம். பிள்ளை அதில் தவண்டு கொண்டு போவோம். திடீர்னு பார்த்தா எழும்பி நிற்கும். எழும்பி நின்று மெல்லமாக நடக்கும். அடடா அண்டு ஓடி போகிறதுக்கு முதல் தொமாரெண்டு விழுந்துடும் பிள்ளை. ஏன்? அதே அறைக்குள்ள தான் நாங்களும் இருக்கிறோம். ஓடி போய் பிடிக்கிறதுக்கு முதல் விழுந்துடுது. இங்கே ஆண்டவர் சொல்லுகிறாரு, தள்ளுண்டு போவதில்லை என்று சொல்லிட்டு கர்த்தர் தமது கையினாலே அவனை தாங்குகிறாரு. அப்போ ஆண்டவர் எங்களோடு இந்த ரூம்ல இருக்கையில எங்களுக்கு பக்கத்திலேயே நிற்கிறாரு. நாம் விழும்பொழுது பிடிக்கிற தூரத்தில் தான் ஆண்டவர் இருக்கிறாரு. எவ்வளோ நல்ல ஆண்டவர் பாருங்க. பெற்றோர் கூட நாங்கள் அவன் தள்ளி கொஞ்சம் நடக்கட்டும் மெல்லமாக போவோம். இல்லை, ஆண்டவர் சொல்கிறாரு, நீ தடங்குறதுக்கு முதலே நான் உனக்கு பக்கத்திலேயே வாரேன்னு சொல்லி. அது எங்களுடைய கண்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். எங்களுடைய போராட்ட வேலையில் மரணங்களின் பள்ளத்தாக்கிலே தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்று அறியாமல் நாங்கள் நடந்து கொண்டிருக்கலாம். ஆனால் அவருடைய வேதம் சொல்லுகிறது, அவர் எங்களுடைய பக்கத்தில் இருந்து நாங்கள் விழும்பொழுது அங்கே குழி இருக்குதே என்று சொல்லி இங்கால தள்ளி காலை வைக்க அங்கே கல் சறுக்கி விழுகிறதற்கு முன்பாக ஆண்டவருடைய கரம் எங்களை தாங்குகிறதா இருக்கிறது. எங்களுடைய அடிகளை அவர் உறுதிப்படுத்துகிறவர். எங்களுடைய போராட்டங்களிலே நாங்கள் தடக்கி விழுவதில்லை. ஏனென்றால் அவருடைய கரம் எங்களோடு செயல்பட்டு கொண்டிருக்கின்றது.